வணக்கம், நாங்க அனிஷா பேசுறேன் கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, யாரோஸ்லாவ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ரொம்ப வருஷமா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட குவெரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் தான் வரும். இந்த வீடியோ லொகேஷன் எப்படி, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எஃப்எம்ஜி பாசிங் ரேட் இருக்கா இல்லையா, அண்ட் என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா, மெயின் திங் பட்ஜெட் வந்துடும். ஸோ இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம், ஃபீஸ் எல்லாமே வந்திருக்கும். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் குவெரிஸ் இருந்தாலும் எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மொதல் இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தோம்னா 1944 எஸ்டாப்ளிஷ் பண்ணதுங்க. மோஸ்ட்லி எல்லா ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு. ஆனால் இப்போ ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. அதில் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட் தான் அப்பயே இருந்தாங்க. இருந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அதர் தான் தட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போனதில்லை. பட் இன்னைக்கு தேதியில பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 1000+ இருக்காங்க. இது வந்து 4000+ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இட்ஸ் அ குட் யூனிவர்சிட்டி. சிட்டி ஆல்சோ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், யாரோஸ்லாவ்னு ஒரு இடம், நியர் டு 6 lakh பாப்புலேஷன். இது வந்து மாஸ்கோல இருந்து ரொம்ப கிட்டக்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. நாங்களே பர்சனலா போய் விசிட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். 250 to 270 கிலோமீட்டர். வின்டர் எப்பயுமே ரஷ்யால கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். -25 டிகிரி வரை கூட டிப் ஆகலாம். சம்மர்ல பாத்தீங்கன்னா பிளசண்டா இருக்க வெதர் இருக்க ஒரு சிட்டி. இது வந்து இன்ஃபேக்ட் யுனெஸ்கோ இது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா பியூட்டிஃபுல் சிட்டிங்க யாரோஸ்லாவ்ன்றது. சிட்டிகளை எப்படி போகலான்னா, இந்தியா டு மாஸ்கோ, மாஸ்கோ டு யாரோஸ்லாவ். நீங்க டெல்லி டு மாஸ்கோல வந்து இட் வில் டேக் 6 to 6.5 hours உங்களுக்கு ஜேர்னி ஆகும் அங்கிருந்து. அப்புறம் யாரோஸ்லாவ் வந்து மேபி 3 to 4 hours ஜேர்னி தாங்க. நியர் டு 270 to 80 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம் இல்லை. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க, மாஸ்கோல இருந்து ரொம்ப கிட்டக்க காலேஜஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா தென் யாரோஸ்லாவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ், ஈவன் ஓவர் அண்ட் அபவுட் தவேர் ஆல்சோ. ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO, NMC ரெகக்னைஸ்டு. ஸோ ப்ராப்ளமே இல்லைங்க. வேர்ல்டு வைடு எங்கனாலும் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்டடி இங்கிலீஷ் மீடியம், நம்ம அதிலே சொன்ன மாதிரி. ரேங்கிங் அண்ட் ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ரேங்க் இஸ் அரௌண்ட் 223. இதை விட பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டி ஆஃப்கோர்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரூபல் ரேட்டு அதே மாதிரி ஃபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சம்படி ஹூ கேன் அஃபோர்ட் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் குட் anything below 8,000 among the entire world is also a university which you can consider. நல்ல ஃபேக்கல்ட்டி எல்லாமே பெட்டரா தான் இருக்காங்க. இப்போ கிளினிக்கல் எக்ஸ்போஷர்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் குட் நெட்வொர்க்கிங் ஆஃப் ஹாஸ்பிட்டலுங்க. பொதுவாகவே ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு வந்துச்சுனாவே அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது இருக்கும். அதர் தான் தட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் கூட அவங்க வந்து போவாங்க. மோர் தென் 6,000+ கிளினிக்கல் பெட்ஸ் இருக்கு. அதாவது மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சொல்றோம். அந்த மாதிரி பெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 1000+ படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பர்சூயிங். எஃப்எம்ஜி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நாட் மச். ஏன்னா இப்போதான் ஒரு பேட்சே பாஸ் ஆயிருக்காங்க அந்த 2025ல. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் அப்பியரே ஆயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுமே கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இனிமே தான் நமக்கு வந்து தெரியும் வாட் இஸ் த பர்சன்டேஜ். இப்போதான் 5th and 6th ப்ராப்பரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் இந்த வருஷம் கூடியிருக்குங்க, 3,95,000 ரூபல். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 years பார்த்தீங்கன்னா நியர் டு 23,70,000 ரூபல் வருது. ஸோ இதே இந்தியன் ருப்பியில பார்த்தோம்னா ஃபீஸ் மட்டும் நமக்கு 28 lakhs, உங்களுக்கு 28,44,000 கிட்டக்க உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஹாஸ்டல் அப்படின்னு அடுத்த தனியாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்டல் தான் ஃபர்ஸ்ட் இயருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல் யூஸ்வலா செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அவைலபிலிட்டியை பொறுத்து. கவர்மெண்ட் ஹாஸ்டல் கிடைச்சிச்சுன்னா நியர் டு 20,000 to 25,000 ரூபல்லே ஃபுல் இயரும் வரும். கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர் டு 90,000 ரூபல் per year வருது. இந்தியன் மெஸ்ஸும் இருக்கு. தட் இட் இஸ் அப் டு யூ, நீங்க அதை ஆஃப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இயர் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணுவாங்க. செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு செல்ஃப் குக்கோ, டிபெண்ட்ஸ் ஆன் யூ, நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து யூ ஹாவ் பிரிவால்ஸ்கி இருக்கேன். அதுவும் வந்து நிஸ்னி நோவோகிராட்னு ஒரு இடத்துல இருக்கு. சேம் பட்ஜெட்ல உங்களுக்கு வரும். தவேருமே ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஜஸ்ட் நியர் டு மாஸ்கோன்றனால 180 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இப்போ கொஞ்சம் ஓவர் பாப்புலேட்டடா இருக்கனால வி ட்ரை டு அவாய்ட் அண்ட் டெல் த ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் வில் பி கன்சிடர். நீங்க அதுக்கடுத்து குவாலிட்டி, இன்னும் பெட்டர் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரன்பர்க்கோட எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. இமானுவல் கார்ட் பால்டிக் ஃபெடரல் யூனிவர்சிட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கன்சிடர் தட் அஸ் சச்.
கிரிமியா ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி, பட் ஒன்லி திங் இட் பிகம்ஸ் அ யுக்ரைன் பார்டர். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அவைலபிலிட்டி. ஏன்னா ரஷ்யால எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல தாங்க உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ அது அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்க எப்போ கோஆர்டினேட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். இப்போ எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வி சார்ஜ் த ஸ்டூடெண்ட் சம்வேர் 85,000 பிளஸ் ஜிஎஸ்டி தாங்க. அதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங், முதல்ல கண்ட்ரி கன்ஃபியூஷன் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கனாலும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் அப்ளை பண்றது, டாக்குமெண்டேஷன் அந்த கண்ட்ரியோட இதில் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்ரைஸ் பண்ணி அப்ளை பண்ண பிறகு இங்க இருந்து உங்களுக்கு டிராவல் சப்போர்ட், பீட் பிக்அப் ட்ராப், அது மாதிரி இதுலயுமே விசா, ஃபிளைட் டிக்கெட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே ப்ரொவைடடுங்க. அங்க போய் நீங்க செட்டில் ஆகிற வரைக்கும் சிம் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன், லோக்கல் அங்க உங்களுக்கு கார்டியன் சப்போர்ட் இருக்கணும், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் எவ்ரி இயருமே எங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்றதோ எல்லா கோஆர்டினேஷனும் எங்க இதுல இருந்து தான் பண்ணுவோம். தட் ஆல் இஸ் கவர்ட். அதாவது என்டையர் 6 இயர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்து வந்து இதெல்லாம் தாங்க இதுல கவர்ட். இது எந்த மாதிரி பிரேக்கப் பேமெண்ட்டும் இது எழுதியிருக்கோம். இதை பத்தி குவரிஸ் இருந்தாலும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோல வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டு இதை தவிரையும் உங்களுக்கு வேற எதுவும் குவரிஸ், ஏதாவது யூனிவர்சிட்டி கம்பேர் பண்றதுனாலும் நீங்க சொல்லுங்க. எங்க டீமும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க. ஓகே, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.